அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, அல்லேலூயா, மகிழ்ச்சியோடும். அப்ப இந்த திருப்பந்து என்பது ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண பாரம்பரியமா என்ன பண்றக்கூடாது, ஒரு முறை ஏத்துட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரத்தில் நீ பங்குள்ள மாறணும். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், வந்துடணும். அல்லேலூயா. அதனால சத்தியம் வரும்போது கவனமா கேளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள். அப்ப சத்தியத்தை இன்னும் நான் சொல்ல போகும்போது கவனமா கேளுங்க, என்ன செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 30-31 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எங்களுக்கு பிட்டுக்கொடும். இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை மூலம் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கவனிங்க, இங்கு சீஷர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ அவரை நோக்கி ரபி, போஜனம் பானம் பண்ணும் என்று என்ன பண்ணாங்களாம், வேண்டிக் கொண்டாங்க. இப்போ வேண்டிக் கொள்ளுகிற சீஷர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். ஐயா, நாங்கள் சாப்பிடல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், அல்லேலூயா கூட மறந்து போச்சு. அல்லேலூயா. சில பேர் சொல்லாத வரைக்கும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. இன்னும் சில பேர் சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பார்த்து நம்ம பேசணும். அல்லேலூயா. அப்போது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, போஜன பானம் வேண்டி கொண்ட. இப்போ உங்களை பார்த்து அது மாதிரி வேண்டி கொண்டா என்ன பண்ணுங்க, என்ன பாசையா, என்ன பாசையா, எவ்வளோ வேண்டி கொள்றாங்க. நான் சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை. இப்போ இந்த சீஷர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். சாப்பிட்டாங்களா இல்லையா? பேசுவோம். சாப்பிட்டாங்களா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் பேச மாட்டீங்களா? சாப்பிட்டாங்களா இல்லையா? உங்களை கேட்கல, சீஷர்களை சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டாங்களா? எது வரைக்கும் சாப்பிட்டாங்க? எது வரைக்கும் சாப்பிட்டாங்க? தொண்டை வரைக்கும். அல்லேலூயா. சில பேர் வயிறில் காலியாக இருந்தால் என்னமா பண்ணுவாங்க, இப்படி இப்படி பார்ப்பாங்க. அல்லேலூயா. முடியாது, நம்மளால் முடியாது. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், பிஸ்கெட்டனா போய் சாப்பிட்ருவோம், 2 இட்லினா சாப்பிட்ருவோம். அல்லேலூயா. சிலரால் தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க, டீயை கூட குடிச்சிடுவாங்க. அல்லேலூயா. இப்போ இயேசுவின் சீஷர்கள் எது வரைக்கும் சாப்பிட்டுக்கிறாங்க? தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே சாப்பிடலையா, சாப்பிடலையா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொன்னார், போஜனம் பண்ண வேண்டிக் கொள்ளுகிறார். நீங்கள் வாசிங்க 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய சீஷர்கள் பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். கவனிங்க, இப்போ சீஷர்கள் எங்க போனாங்க? ஊருக்குள்ள போனாங்க. எதுக்கு போனாங்க? எதுக்கு போனாங்க? டிஃபனை வாங்க போனாங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு என்ன நிலைமையில் இருக்கிறாரு? இயேசு என்ன நிலைமை இருக்கிறாரு? பிரயாணத்திலே இளைப்படைந்தவராய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீடத்தில் தாகத்துக்கு தண்ணீர், தாகத்துக்கு தான் கேட்கிறார். இப்போ அவருடைய நிலைமை யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களை தான் கேட்குற. சீஷருக்கு தெரியுமா? இப்போ அவரோ டயர்டாக இருக்கிறாரு, தாகத்துக்கு தானு கேட்குறாரு. அல்லேலூயா. சரி, அவங்க கேட்கும் போது இல்லைன்னு நினச்சிங்க. இப்போ ரொம்ப டயர்டாகுது பார்த்தா நம்ம தெரிஞ்சிடல. இப்போ ரொம்ப டயர்டாகிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும் சீஷர்கள்? முதல்ல தண்ணி குத்துருக்கணும். இப்போ இவன் என்ன பண்ணான்னா, வயிற்று நிரப்பத்துக்கு எங்கே போயிட்டான்? எங்கே போயிட்டான்? ஊருக்குள்ளே போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு? என்ன போஜனம் சாப்பிட? என்ன போஜனம் சாப்பிட? அழிந்து போகிற போஜனம். அல்லேலூயா. வயிற்று நிரப்பத்துக்கு ஊருக்குள்ளே போனான். ஆனால் ஆண்டவர் டயர்டாக, தலை அப்படியே பலவீனமாக
அங்கே நிற்கிறார். இப்போ அவங்கள ஒரு சவாலோடு நிற்கிறாரு, வாழ்வா சாவா. இப்போ ஒரு ஸ்திரீ வந்திருக்கிறா. இப்போ அவள் என்ன பண்ண, ஊர்லேருந்து வந்திருக்கிறா, ஊருக்குள்ளேருந்து வந்திருக்கிறா. அல்லேலூயா. ஊருக்குள்ளேருந்து சிட்டிக்குள்ளே வந்திருக்கிறா. எப்படி வந்திருக்கிறா? வறட்சியாக வந்திருக்கிறா. ஆமென். கைவிடப்பட்டு வந்திருக்கிறா. இப்போ இயேசுக்கு தாகம் இருக்குது. இப்போ இயேசு தண்ணி குடிச்சாகணும். இப்போ இயேசு சாப்பிட்டு ஆகணும். இப்போ சரீரமா ஆவியா? இப்போ ஆண்டவர் இப்போ எதில் ஜெயிக்கிறார்? ஆண்டவர் ஆவியில் ஜெயிக்கிறார். இப்போ சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ சீசர்கள் எதில் ஜெயிச்சாங்க? சரீரத்தில் ஜெயிச்சாங்க. ஆவியில் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. விட்டா போதுன்னு சொல்லி எங்கே போயிட்டாங்க? ஊருக்குள்ளே போயிட்டான். ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா, ஆவிய உற்சாகம் உள்ளது, மாம்சமோ என் மாம்சம் பலவீனம் பட்டு போனாலும் என் ஆவி உற்சாகம் உள்ள. ஊருக்குள்ள இருந்து வந்திருக்கிறா. ஆமே. ஒரு கலசம் தண்ணி கொடுக்கல முடியல அவளால. சத்துரு கட்டி வச்சிருக்கிறான். ஒரு கலசம் தண்ணி கொடுக்க முடியல, கட்டி வச்சிருக்கிறான். இப்போ இந்த நிலையில நான் விட்டுட்டு போயிட்டேன், நான் திருப்பி ஊருக்கு போயிடுவா, நான் சந்திக்க முடியாது. ஆனால் என் சரீரம் என் பலவீனப்பட்டு போனாலும் நான் அவளுக்கு இந்த போஜனத்தை கொடுத்து ஆகணும். நான் போஜனத்தை கொடுத்து ஆகணும். அப்போ இயேசுக்குள்ள என்ன போஜனம் இருக்குது பார்த்தியா? இந்த போஜனம் உங்களுக்குள்ள இருக்கணும் தான் இந்த சத்தியத்தை சொல்கிறேன். சில பேர் எதுவுமே தெரியாமல் இருக்குது. அல்லேலூயா. ஏதாவது ஒன்று பேசி ஆண்டவர் எத்தனை காது குத்துக்கிறாரு? எத்தனை காது குத்துக்கிறாரு? 2 காதில் என்ன குத்தி இருக்கிறோம்? இந்த இந்த கம்பல் இந்த டிசைன் மாடலை பார்த்து பார்த்து ஓடுறல, அந்த வார்த்தையை குத்திருக்கிறாருல, அந்த காதுக்குள்ள அந்த வார்த்தையை போட்டினா அந்த வார்த்தை ஜீவனாய் ஆவியாய் உனக்குள்ள பிரவேசிக்கும். உனக்குள்ள சோத்திரம் வரும். அல்லேலூயா வரும். அப்படியே யோசிச்சுனுக்குது, ஏதோ பெரிய மழை அச்சு விட்ட மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு விடுற மாதிரி இல்லை உங்களை. நான் மைக்கு வந்துச்சு அங்கிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இயேசு ஜெயித்தார் சரீரத்தை. ஆமென். பிசாசு பார்த்தான், ஆகா நல்ல டயர்ட் ஆயிட்டாருப்பா. இப்போ இயேசு கேட்கிறார், தாகத்துக்கு யார் கேட்குது? யார் தண்ணி கேட்குறது? ஜீவ தண்ணீர் கேட்குறாரு. தண்ணியை ஜீவ தண்ணீர் அளவில்லாமல் ஊற்றுகிற கொடுக்குற ஜீவ தண்ணீர் கேட்குது. என்ன கேட்குது? தாகத்துக்கு தாமா. அல்லேலூயா. அது முடியாது ஆண்டவரே, உன்கிட்ட பாத்திரம் இல்லை. ஆமென். இப்போ கண்களை திறந்தார். இப்போ எங்கம்மா போனாவா? வாசிங்கள் 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில் 28 வசனம் வாசிங்க. 28. அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? இப்போ இவ எங்க போனா? எங்க போனா? ஊருக்கு போனா. என்ன பண்ணா? ஊருக்கு போய் என்ன பண்ணா? ஜனங்களுக்கு இயேசுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கல, இப்போ ட்ரம் ஃபுல்லா தண்ணி ஊத்தினுக்கிறா. என்னமா சொல்றா? என்ன சொல்றா? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்க, அவர் மேசியாவா இருக்குமோ? இப்போ இவளுக்குள்ள என்ன வார்த்தை இருக்குது? நித்திய வார்த்தை, நித்திய போஜனம் இருக்குது. இப்போ நீங்க எங்கிருந்து வந்துக்கிறீங்க? இப்போ எங்கிருந்து வந்து இருக்கிறீங்க? ஊருக்குள்ள இருந்து வந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க போகும்போது எப்படி இருக்கணும்? ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமான தோட்டத்தை போல் இருப்பாய். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ஊருக்குள்ள இருந்து வந்தவ ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா இயேசு கூட இருந்தவன் எங்க போயிட்டாங்க? அழிந்து போகிற போஜனத்துக்காக தொண்டை வரையும் நிரப்பின்னு வந்துட்டு, சாப்பிட ஆண்டவரே, சாப்பிட ஆண்டவரே, சாப்பிடு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நான் சாப்பிட்றது அப்புறம் இவக்குள்ள ஒரு ஜீவாப்பத்தை நான் கொடுக்கணும். இவளுக்குள்ள வார்த்தை இல்லாமல் வந்திருக்கிறா, போஜனம் இல்லாமல் வந்திருக்கிறா, வாழ்க்கையில் நொந்து நூலாக வந்திருக்கிறா, 5 கனவு கைவிடப்பட்டு வந்திருக்கிறா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இவளுக்குள்ள நித்திய போஜனத்தை நான் கொடுத்து அனுப்புறேன். ஊருக்குள்ள போயிட்டு சொல்றா, குடத்தை வச்சுட்டா. அல்லேலூயா. குடத்தை எடுத்துன்னு வந்தவ குடத்தை விட்டுட்டா. அல்லேலூயா. ஏன்னா வந்திருக்கிறவர் மேசியா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கொலசம் தண்ணி கொடுக்கிறதுக்கு தர மறுத்தவ ஜீவ தண்ணீர் கொடுக்க ஆரம்பிக்கிறா, வாரி வாரி கொடுக்கிறா. வந்து பாருங்கம்மா, வந்து பாருங்க. நீங்க 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுது, மெய்யாய் கிறிஸ்து உலக ரட்சகர் என்று
அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள், மெய்யாகவே இவர் உலக இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தவன் ஊருக்குள்ள போய் ஆமென் பார்த்தீங்கன்னா அழிந்து போகிற போஜனத்துக்காக போயிட்டு என்ன பண்ண வந்தான். ஆனால் இயேசுடைய அப்பத்தை உட்கொண்டவள் அவளால் என்ன பண்ணல, அநேக ஊரு பூரா சொல்றா, வழியில் பார்க்குறவங்களா சொல்றா, உலக ரட்சகரை பார்க்குறேன், உலக ரட்சகரை பார்த்துக்கிறேன், இயேசு என் வாழ்க்கையில் விடுதலை தந்துட்டாரு. ரட்சிப்பின் பாத்திரத்தை நீ கையிலேந்தி ரட்சகரை தினந்தோறும் துதிக்கணும். எவ்வளோ பேர் பாத்திரத்தை கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ பேர் சந்தோஷத்தை கொடுத்துக்கிறாரு. வெறுமையா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உனக்குள்ள ஜீவன் நீரூற்று இருக்கிறது. உனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது பாருங்க, அவளுக்குள்ள வார்த்தையை போட்டாரு, ஜீவனை போட்டாரு. அவ குடத்தை ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டா. அல்லேலூயா. வந்து பாருங்க, வாங்க வாங்க வாங்க, ஒருத்தர் அனுப்புனாரு. அல்லேலூயா. ஊரே திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளோ ஒருத்தருக்கு கொஞ்சம் நான் என் டயர்டை நான் பார்க்காம இந்த ஒரு நபரை நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்லிட்டேன்னா போதும், இது ஊருக்கே போய் சொல்லிடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 32ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நான் புசிக்கிறதுக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். கவனிங்க, இயேசு சொல்றார், நான் புசிப்பதற்கு நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க கண்ணு திறந்துச்சுன்னா நீ அறியாத ஒரு போஜனத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அறிந்திருக்கிற போஜனம் 3 வேளை சாப்பிடுறது. அல்லேலூயா. சில வேளை 4 வேளை சாப்பிட்றது. அது உண்ட மயக்கம். அல்லேலூயா. என்ன பண்ணும், தூக்கத்தை வர வைக்கும். அப்படியே உட்காந்து என்ன பண்ணும். இது அறிந்திருக்கிற போஜனம். அறியாத போஜனம் என்னதுமா செய்யும், ஆவில உற்சாகமாகவே இருக்கும். அல்லேலூயா. அதனால இயேசு, நீ அறியாத போஜனம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. 33ஆம் வசனம். அப்பொழுது சீசர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒன்னு தொடங்கிட்டார்னா அது முடிக்காம விட மாட்டார். அல்லேலூயா. அந்த லேடி கிட்ட பேச ஆரம்பிச்சாரு, அதை முடிகிற வரைக்கும் விடலை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த தீர்மானம் எடுக்கிறியோ, எதை ஆண்டவர் முன்னிட்டு நான் இதை செய்வேன் சொல்றியோ, அதை முடிச்சு காட்டு. அது வெற்றியாய் முடித்து காட்டு. உன் வாழ்க்கையில தடுமாற்றத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. என் ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நான் இத்தனை மணி நேரம் தேடுவேன், இத்தனை மணி ஸ்தோத்திர பலி படிப்பேன், நான் துதிப்பேன், நன்றி செலுத்துவேன், நான் சாட்சியா நிற்பேன்னு தீர்மானம் பண்ணு. ஆண்டவர் பாருங்க, அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். தொடங்கிட்டாரு, பாதியில் விடுற ஆண்டவர் இல்லை. அதுதான் இயேசுகிட்ட நீங்கள நானும் கற்றுக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவி என்பது நீ எதை கற்றுக்கொண்டு இருக்கிறாயோ, எதை தீர்மானம் எடுத்து இருக்கிறாரோ, எதை வாழ்க்கையில நீ கை கொள்ளுகிற அதை முடி. நீ அஸ்திபாரம் கண்மலையின் மேல போட்ட அஸ்திபாரமா இரு. போன வருஷம் மாதிரி இருக்காத. இந்த வருஷத்துல கனி கொடு. அவன் நீ எழும்பு, சீயோனே வல்லமையை தரித்து கொண்டு எழும்பு. இருக்கிற நிலைமை இருக்காது, நீ பிரகாசிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவர் பாருங்க, கிரியை முடிப்பது பார்த்து 2 3 ஏன் நிற்கிற பிள்ளைங்களும் அப்படி அனுப்பிச்சிடுங்க. அப்படி பின்னாடி உட்காரச்சு. அவனே இப்போ சின்ன பிள்ளைங்களாம் அந்த பின்னாடி உட்காரச்சு. அப்போ பின்னாடி போடணும், அப்படி பின்னாடி அந்த கீழே அரேஞ்ச் பண்ண ரூமை கொடுத்துருங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம கவனமாக பிள்ளைங்களை கவனிங்க. நம்ம அவளை திசை திருப்பக்கூடாது வார்த்தைகள். அந்த பிள்ளைகளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த ரூமில் உட்கார வச்சுருங்க. அப்படி இந்த பிள்ளைய உட்கார வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, அப்படி கிரியை முடிப்பதே போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை தொடங்குறோமோ அதை செய்து முடிக்கணும். 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். மனம் திரும்புகிற போஜனம், நிலை நிற்கிற போஜனம், மெய்யான போஜனம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போஜன பந்தி இருக்கிறது. அல்லேலூயா.
இந்த பந்தியை நாம் எப்படி உட்கொள்ளுகிறோம், இந்த பந்தி எனக்குள்ள என்ன செய்கிறது என்பதை நாம் என்ன பண்ணணும், தியானிக்கணும். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ நம்ம முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அவ்வளோ பேருக்குள்ள எப்படி இருக்கணும், ஒரு மறுரூபம் இருக்கணும். அல்லேலூயா. 3 காரியம்: மனம் திரும்புகிற போஜனம், நிலை நிற்கிற போஜனம், மெய்யான போஜனம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கவனிங்க, இங்கு ஆவியானவர் லவோதிக்கா சபைக்கு சொல்லுகிறார், வாசற்படி நின்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள பிரவேசித்து அவனோடு கூட என்ன பண்ணுவேன், போஜனம் பானம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப அவனோடு போஜனம் பண்ண, அவனோட ஐக்கியமா இருப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோட நீங்க ஐக்கியமா இருக்கிறதுக்கு தான் இந்த பந்தியில வந்திருக்கிறோம். இந்த பந்தியை நீ பானம் பண்ணும்போது கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிற, கர்த்தரோட பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற. இன்னும் நீ இதை எடுக்கலன்னா இன்னும் அவருடைய சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியல, அவர் உடன்படிக்கை பண்ணல, இன்னும் நீ உலகத்தை நேசிக்கிற, உலக வாழ்க்கைக்கு நீ அடிமையா இருக்கிற. அப்ப இந்த பந்தியில நீ பங்கு கொள்வாயினாய், கர்த்தர் உன்னோடு போஜனம் பானம் பண்ணுகிறார். நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற. அல்லேலூயா. சத்துருவின் கைக்கு நீ உடன்பட முடியாது, கர்த்தர் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, இங்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கதவை திறந்தால். அல்லேலூயா. இந்த லவோதிக்கா சபை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. எப்படி இருக்கிறாயா? வெது வெதுப்பா இருக்கிற. அனல் என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, குளிர்னா உலக பிரகாரமான வாழ்க்கை. எவ்வளோ சத்தியம் வந்தாலும் அதை போய் என்ன பண்ணுறதில்ல, எனக்கு தான் பேசினாரு, என்னோட தான் பேசினாரு. உன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு நீ மனம் திரும்ப அவசியமா இல்லாமல் இருக்கிற. இல்லை, என் ஆண்டவர் இந்த வருஷத்தில் அனலுள்ள ஜீவியமாக மாற்ற போகிறாரு, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் சாட்சியாக நிற்க போகிறேன்னு சொல்லுவாய்னா கர்த்தர் உன்னை அனலாக மாற்றுவார். இந்த லவோதிக்கா சபையை குறித்து சொல்லுகிறது, அனலும் இல்லை குளிரும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. டாக்டர் கேட்பாரு, டாக்டர் 4 நாள் ஜுரம் டாக்டர். உடனே டாக்டர் என்ன கேட்பாரு, வாந்தி வருதா? என்ன கேட்பாரு, வாந்தி வருதா? வாந்தி வருது எதுனா, உள்ள என்ன ஆகல, வயிற்று ஆரோக்கியமா இல்லை, நீ சாப்பிட்ற ஆகாரம் ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகுது, ஏதோ உன்னை என்ன பண்ணல, உன்னை நார்மலாக விடல. அப்போ ஆண்டவர் உன்னை வாந்தி பண்ணவும் போடுவேன்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் சரியாம இல்லை. நான் சொல்லுது புரியுதா? வாலிப பிள்ளைகளை கவனிங்க. இன்னைக்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்திருக்கிற ஆண்டோடைய பிள்ளையாக வந்திருக்கிறீங்க. உன் வீட்டிலே ஆண்டவர் பிள்ளையா நீ இருக்கணும். உன் ஃபோனும் ஆண்டோடைய பிள்ளையாக மாறணும். அல்லேலூயா. 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 உன் ஃபோனு ஒரு சாட்சியாக இருக்கணும். உன் வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸுகள் மத்தியில் சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லைன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். இப்போ வாந்தி பண்ணி போடுவேன்னா, ஐயா நீ ஆரோக்கியமா இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டோடைய கருத்தில் முத்திர மோதிரமா இருக்கணும். நீ ஆண்டோடைய கருத்தில் பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தட்டும் போது நீ கதவை திறக்கணும்னா வாசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்ப அறைகள் என்பது ஆயத்தம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்போ உனக்கு கதவை தட்டுறாரோ, எப்போது உனக்கு கூட பந்தியில இருக்க விரும்புறாரோ, நீ என்ன பண்ணணும்? இல்லை ஆண்டவரை நான் தூங்குறேன், ஆண்டவரை டயர்டாக இருக்குது ஆண்டவரை, எப்பொழுதும் நீ ஆயத்தமாக இருக்கணும். உன் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உன் விளக்கு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிறதாகவும். அபிஷேகத்தை நேரத்தில் மாத்திரம் எப்பொழுதும். இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு அநேக ஆயத்தம் குறைஞ்சிருக்கிறது, அநேக விளக்குகள் மங்கி எரியுது. என்னப்பா டியூப் லைட் மங்கி எரியுது? டியூப் லைட்டை மாற்றணும்.
வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. வோல்டேஜ் என்ன இருக்கக்கூடாது? பவர் கம்மியாகிடக்கூடாது. பவர் நல்லா பிரகாசமாக இருக்கணும். அப்போ ஆண்டவன் கதவை தட்டும்போது நீ திறக்கணும்னா உன் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உன் விளக்கு எரியணும். உன்னுடைய அபிஷேகம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அனலா இருக்கணும். அல்லேலூயா. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருந்தினா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ எனக்கு பிரயோஜனம் இல்லை, இந்த 2025 நீ எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ வந்து போ. ஆனால் நான் என் கையில் உன்னை வச்சுன்னு இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்னா, நான் கதவை தட்டும் போது நீ திறக்கும் போது நான் உனக்குள்ளே பிரவேசித்து நான் உன்னோடு போஜனம் பானம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உனக்குள்ளே இருப்பேன், நீ எனக்குள்ளே இருப்பாய். அல்லேலூயா. நம்ம 2 பேரும் நிலைத்து இருப்போம்னா நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய், நீ வெறுமையா இருக்க மாட்ட. அல்லேலூயா. ஆனால் இந்த லவோதிக்கா சபையை குறித்து யோவான் எழுதுகிறார். அதே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தினல், நீ பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல். கவனிங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். வசனத்தை புரியுதுங்களா? ரொம்ப கவனிங்க. நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருப்பதை நான் ஐஸ்வர்யவான் என்று. கவனிங்க, நிர்வாணியமாய் இருப்பதை நான் அறியாமல். இன்னைக்கு நான் என்ன சொல்றோம்? நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆனா உன் கண்ணு குருடா இருக்குது, உனக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரத்தில் இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா. நீ அனலும் இல்லைனா குளிரும் இல்லைனா நீ கண்கள் இருந்து குருடரா இருக்கிற. மற்றவங்க பார்வையில் நீ நல்லா இருக்கிற, ஆனா ஆவியானவர் சொல்றாரு உன் குருட்டுள்ள வாழ்க்கை இருக்கிறது, உனக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? அல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இடம் கொடுத்தினா ஆண்டவர் உன்னை சரிப்படுத்துவார், ஆண்டவர் உன்னை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. அடுத்த, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையில் என்று சொல்லுகிறபடியா. சில பேர் தான் குறைகளை அறிக்கையிடுகிறது இல்லை. நான் நல்லா இருக்கிறேன் கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்பாக உன் குறைகள் என்ன பண்ணு? அறிக்கையிடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து விட்டுவிடு. நீ குருடனா இருக்காத, நீ தரித்திரனா இருக்காத. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர், ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா வேதனை உள்ள இருக்குது. தூக்கம் இல்லை, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறான். அல்லேலூயா. பிரச்சனையோட படுக்கிறான். ஆனா உனக்கு எனக்கு ஆண்டவர் எல்லா வேதனை நீங்கி சுகத்தை கொடுத்திருக்கிறார். இதான் கர்த்தர் ஆசீர்வாதம். உலகத்தில் இருக்கிறான்னா நாளே நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழல, ஆனால் உனக்கு எனக்கு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை இருக்குது. மரணத்தில் போனாலும் நம்பிக்கையுள்ள வார்த்தை, நம்பிக்கையுள்ள பாட, நம்பிக்கையுள்ள ஆராதனை. நீங்கள் வந்திருக்கிறமே, நீங்களாம் உக்காரல, ஆவியில் உக்காந்துன்னு இருக்கிறீங்க. உன் சரீரம் 1 மணி நேரம் கூட உக்காராது, அரை மணி நேரம் கூட உக்காது. ஆனால் ஆவியானவர் உன்னை உட்கார வச்சாருன்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை உன்னை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் 19ஆம் வசனம் வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. ஏன் ஆண்டவர் எச்சரித்து பேசுறாரு? இவ்வளவு கோபமா பேசுறாரு? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருமா. அன்பான சகோதரி, அன்பான சகோதரனே, அன்பான வாலிப பிள்ளைய உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. வேற எந்த போஜனம் கெட்டு போய் நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாதுமா. நீ மனம் திரும்பு, ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். வசனம் சொல்லி ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. அன்பான வாலிப பிள்ளையே, அன்பான சகோதரனே, அன்பான பிள்ளையே, அல்லேலூயா. மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். கவனிங்க, இயேசு சொல்ற காலம் நிறைவேறிற்று, பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசு வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்க இன்னும் என்ன பண்ணி இருக்கிறீங்க? விசுவாசியாம இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சபையை இன்னைக்கு கடைசி காலத்துல பயங்கரமாக
இன்னைக்கு தேசத்தை கலங்கடிக்கக்கூடிய காரியங்கள் தேசத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இனிமே சத்தியம் உங்களுக்கு திட்டம் தீர்மானமாக வரப்போகிறது. நம்ம இன்னும் அனலாக்கி கொண்டு இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். உன்னை நீ சுத்திகரித்து கொண்டு இருக்கணும், உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கணும். இயேசு சொல்ற காலம் நிறைவேறிற்று, சமீபமாயிற்று. வாசல்ல வந்து நிற்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. வார்த்தை வந்து கொண்டே இருக்குது, அசட்டை பண்ணி கொண்டு இருக்காத. வார்த்தை உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆவில அனலாயிருக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். லூக்கா 22:32 சொல்லுது, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. யாருங்க? இயேசுவோடு இருந்த சீஷன் குணப்படல. இப்ப நீங்களும் நானும் எந்த அளவுக்கு குணப்படணும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் ஆழங்களை அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இங்க தான் உட்காந்துன்னு இருப்பீங்க, ஆனா உன் ஆழத்துக்குள்ள உன்னை கொண்டு போய் உன்னை குணப்பட வேண்டிய இடத்துல உன்னை குணப்பட்டு உன்னை காயம் கட்டி, அல்லேலூயா, உன்னை சத்திரத்திலே கொண்டு வந்து பராமரிக்கிற தேவன். பாதியில விடுற தேவன் அல்லங்க. நீங்களும் ஆராதிக்கிற தேவன் குற்றுயிரா உன்னை விட்டு போகிற தேவன் அல்ல. உன்னை காயங்கட்டி திராட்சரசத்தை குறித்து உன் காயங்களை எண்ணெயை வார்த்து உன் காயத்தை கட்டி உன்னை குணமாக்கி அவர் தழும்புகளால் உன்னை குணமாக்குற தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறோம். உன்னை விட்டுருவாரா? உன்னை கை விட்டுருவாரா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நான் குணப்பட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனம் திரும்பி இருக்கிறியா? உனக்குள்ள ஆண்டவர் கனி எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு? நீ இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற, உனக்குள்ள ஒரு கனி இருக்கிறது. ஆவிக்குரிய கனி இருக்கணும். சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 கனி உனக்குள்ள இல்லாம மாம்சத்தின் கிரியைகள் இருந்தா நீ இன்னும் குணப்படல. அல்லேலூயா. மற்றவங்க உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். உங்கள் கனிகளால் நிறைந்திருக்கிறீர்கள். மரத்தை அதன் கனிகளால். ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு நீங்க முடிவு சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு கனியை சாப்பிட்டா போதுங்க. ஒரு கனியை சாப்பிட்டா போதும், அந்த மரத்தோட ஹிஸ்டரியை நீ சொல்லிடுவ. இந்த மரம் வச்சிடுங்களாமா, வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாரு? உன்னை ஆயத்தப்படுதுன்னுங்கிற கனி இல்லைன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு உனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் ஆவியானவர். என் மகனே, என் மகளே, நீ கனிகளால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 21:43 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீ நீக்கப்படக்கூடாது, கனி கொடுக்கிறவனாய் மாறணும். சவுல் தாவீது மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், சவுல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 16:13-14 ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார். ஆவியானவர் மேலே இறங்கும் போது நீ தெரியும், ஆனா உன்னை விட்டு நீங்கிறது நீ அறியாமல் இருப்பாய். ஆனா ஆண்டவர் சொன்னார், சீஷர்களே, இனி நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கருளாக்குவேன். நீ மனம் திரும்பி நீ ஆண்டவுடைய போஜனத்தை சாப்பிட்டா உன்னை மனுஷர்களாய் பிடிக்க ஆக்குவேன்னு சொன்னார். 2வது நிலை நிற்கிற போஜனம். யோவான் 6:27 வாசிங்கள். யோவான் 6. போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே நீ கிரியை நடுவியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். இப்ப 2 போஜனம் சொல்லுது. என்னென்ன போஜனம்? என்ன போஜனம்? நித்திய ஜீவன் வரைக்கும். என்ன போஜனம் சொல்லுங்க? அழிந்து போகிற போஜனம். அழிந்து போகிற போஜனம். 2வது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். அல்லேலூயா. இப்ப எந்த போஜனத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுறோம். 6 நாளும் எது பிரயாசப்படுறோம்? எந்த போஜனப்பா? 6 நாளும் என்ன பண்றோம்? அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனம் எது? நல்ல ஆகாரம். அல்லேலூயா. கெட்டு போனா என்ன பண்ணுவோம்? குப்பையில கொட்டுவோம். அல்லேலூயா. குப்பையில கொட்டுவோம். நல்லா இருந்தா வயிற்றுக்குள்ள போடுவோம். அல்லேலூயா. அப்ப அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல.
அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். அப்ப நான் சொல்றேன், இந்த அழிந்து போகிற போஜனத்துக்கு பிரயாசம் தேவை, உண்மை. நம்ம உழைச்சாதான் என்ன பண்ணலாம், நம்முடைய தேவையை சந்திக்க முடியும். ஆனால் நிலை நிற்கிற போஜனத்து முக்கியம். இந்த நிலை நிற்கிற போஜனம் எது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பந்தி. இதை நீ முக்கியப்படுத்தாமல் கர்த்தரை நீ அசட்டை பண்ணுவாயனால், கர்த்தரை கனவீனம் பண்ணுவாயனால், ஆண்டவர் சொல்றார், என்னை கனவீனம் பண்ணுகிறவளை கனவீனம் பண்ணுவேன். பந்தி இருக்குது தெரியுதுல்ல, பந்தியை முக்கியப்படுத்தணும்ல. அல்லேலூயா. அழிந்து போகிறது. நீ நல்லா இருந்தினா உலகத்தில் உனக்கு வேலை கொடுப்பான். உன்னால முடியலன்னா அவன் வேலையும் கொடுக்க மாட்டான், ₹1 கூட கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:24, அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருடன் கிருபை உண்டாயிருப்பதாக. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜனங்கள் நிலை நிற்கிற போஜனத்துக்கு என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா அழிந்து போகிற போஜனம் தேவை. ஆனா என்ன பண்றாங்க, ஓடணும் இல்லை ஐயா, சேர்க்கணும் இல்லை ஐயா. அல்லேலூயா. ஆனா நீ ஓடி ஓடி ஓட்டையா போய் உக்காந்தினா அவன் என்ன பண்ண மாட்டான், ரிட்டைர்மெண்ட் கூட கொடுக்க மாட்டான், பென்ஷனும் கொடுக்க மாட்டான். இருக்கிற பென்ஷனை கட் பண்ணியாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நிலை நிற்கிற போஜனத்தை நீ முக்கியப்படுத்துவாயனால் ஆண்டவர் அவர் உன் மேல கிருபை வைப்பாரு. அல்லேலூயா. இப்ப இயேசுவோட திரளான ஜனங்க வந்தாங்க. இவங்க எந்த போஜனத்தை தேடி வந்தாங்க? உங்களை தான் கேட்குறேன், எந்த போஜனம் தேடி வந்தாங்க? எந்த போஜனம் தேடி வந்தாங்க? 24ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே கவனிங்க. இயேசு சொல்றார் அந்த ஜனங்களை, ஆண்டவர் அந்த ஜனம் கேட்குற, எப்போ இங்கே வந்தீரு? அல்லேலூயா. உங்களை தேடின்னு வர ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் தேடி வர ஜனத்தை இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீ எதுக்கு தேடி வந்திருக்கிற, எப்படி தேடி வந்திருக்கிற, எதை தேடி வந்திருக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் இங்கேருந்து என்ன பண்ணுவார், ஸ்கேன் எடுத்து பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர், நீ அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பத்தை புசித்து திருப்தியானதினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், நான் திருப்தியா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் ரொம்ப தேட தேவையில்லை. அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்குமோ தேடிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு சமயம் கிடைக்குமோ தேடி இருக்கிறேன். அப்படி அவர் சமயம் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது உன்னை தேடி வந்திருந்தார்னா இன்றைக்கு 2025 நீ சுகத்தோடு உட்கார்ந்துருப்பாயா? இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஆராதித்திருப்பாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா பணம் வைத்திருக்கிறவனே ஆட்டம் கொடுக்குது சரீரம். ஆனா எல்லா ஆட்டத்தையும் அடக்கி உன்னை நல்ல ஜீவனோட கர்த்தர் வச்சிருக்கிறார்ல. அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். உன் சரீரத்தில் எழும்புகிற கொந்தளிப்பையும் அடக்கக்கூடிய ஆண்டவர். டாக்டர் கிட்ட போக சொன்னா, இதை சாப்பிடாத அதை சாப்பிட, உனக்கு கொலஸ்ட்ரால் கொந்தளிச்சிடும். அல்லேலூயா. உடனே 2 மாத்திரை 4 மாத்திரை போட்டு கொந்தளிப்பு அடங்குதானா? இன்னும் கொந்தளிப்பு அதிகமாக தான் எனக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உன் கொந்தளிப்பு அடக்கக்கூடிய ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நீ தேடுவாயனா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அற்புதங்களை விசுவாசித்து என தேடல, அப்பத்தை புசித்து திருப்தியானதினாலே. அல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்லா இருக்குது இல்லை, அழியாதே ஆமென், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். அல்லேலூயா. இந்த போஜன வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்குள்ள வந்துச்சுன்னா இந்த வார்த்தையின் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இன்னைக்கு எதுல பசிதாகமா இருக்கிறோம்? அநீதி மேல.
அநீதி மேல, அநியாயத்தின் மேல, உலகத்தின் காரியத்தின் மேல பசித்தாகமா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீதியின் மேல, நியாயத்தின் மேல, தேவ திட்டத்தின் மேல, தேவ சித்தத்தின் மேல, தேவன் நியமித்த வாழ்க்கையின் மேல நீ பசித்தாகமா இருந்தா திருப்தியாய் இருப்பாய். அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் வருமானம் கூட கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. இன்னும் போதும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், உன்னை என்ன பண்ண மாட்டாரு, இன்னும் இல்லாம நீ போயிட மாட்ட. ஆனா நீதி மேல பசித்தாக வந்துச்சுன்னா உனக்கு இல்லைனாலும் ஆண்டவர் உன்னை திருப்தியாய் நடத்துவார், சமாதானமா உன் எல்லைகளை உண்டாக்குவார். அல்லேலூயா. உன் குறைவுகளை நீ எண்ண மாட்டாய். அல்லேலூயா. இப்ப ஆதாம் பார்த்தீங்கன்னா நிர்வாணியா இருக்கும் போது அவன் கண்ணு திறக்கப்படாத வரைக்கும் என்ன பண்ணான், குளிர்ச்சியான வேலையில கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். எப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தானோ கண்ணு திறக்கப்பட்டுச்சு, அவன் என்ன பண்ணான், ஏதேனும் தோட்டத்திட்டு ஒளிஞ்சு கொண்டான். அல்லேலூயா. வஸ்திரம் இல்லையே, நிர்வாணமா இருக்கிறேனே. ஆமென். வஸ்திரம் என்ன பண்றது, அடுத்த காரியத்துக்கு போயிட்டு ஆண்டவர் சொன்னாரு, பேசாதன்னு சொன்னல, தேவையானது வச்சிருக்கிறல்ல, தேவையில்லாத போயிட்டு நீ மாட்டிக்கின்னு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிர்வாணம்னு சொல்றீ. அல்லேலூயா. சத்துரு உன்னை நிர்வாணமாக்கிடுவான், ஆண்டவர் நிர்வாணத்தை மூடுகிற தேவன். அல்லேலூயா. அப்ப பசித்தாக இருக்கணும் நீதியின் மேல. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1:6, சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்கள். வேதம் சொல்லுகிறது, இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நீதியின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வயசாச்சு ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? வயசாச்சு கைவிட்டுட்டாரா? அவங்களுக்கு என்ன இருந்துமா, எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் நீதியோட வாழ்ந்தாங்க, பயந்து வாழ்ந்தாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மையா இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 1:13, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. வயது சென்றலாம், வருஷங்கள் கடந்து போகலாம், ஆனா கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மையை ஆசீர்வாதத்தை நீ நிச்சயமாய் பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் ஏமாத்துற ஆண்டவரா? இல்ல இல்ல, உன்னை திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவருக்கு ஒரு சம்பவம் பசி உண்டான காட்டுகிறேன். மத்திய 21:18 வாசிக்க. மத்திய 21:18. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டாயிற்று. யாருக்கெல்லாம் பசி உண்டாயிடுச்சு? கை தூக்குங்க. ரொம்ப நல்லா கேட்குறீங்க. அல்லேலூயா. சில பேர் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, சில பேர் எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுக்கு காலையில் என்ன வந்துச்சான்? பசி. அல்லேலூயா. பசி கில்லுது. சில பேர் காணா போயிடுவாங்க, கண்ணை மூடி திறக்குதுன்னு காணா போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இப்ப பசி உண்டாயிற்று. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு தூரத்துல ஒரு மரத்தை பார்க்கிறாரு. என்ன மரத்தை? அத்திமரம். அல்லேலூயா. நீங்க பசியா இருக்கிற நேரத்துல தூரத்துல ஒரு பார்க்குறீங்க, ஆனா அதுல ஒன்றும் இல்லைன்னு தெரியும், போவீங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு பசி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு கிராமத்துக்கு போகிறீங்க, பசி வந்துச்சு, இல்லை நம்ம சிட்டியிலே இருக்கிறோம், பசி வந்துச்சு, தூரத்தில் பார்க்குறோம், அங்கே கடை இருந்தாலும் ஒன்றும் இருக்காதுன்னு தெரியும்ல, போவீங்களா? போவீங்களா? எதுக்கு போய் என் பசியோடு அங்கே போய் நான் கஷ்டப்படுது? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லைன்னு தெரியும். ஆனால் ஏன் போறாதுன்னா நீதியின் மேலே பசி தாகம். மார்க்கு 11:13 வாசிங்கள். மார்க்கு 11:13. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. இப்ப ஆண்டவர் தெரிஞ்சு போனாரா தெரியாம போனாரா? எங்க மரத்தை உண்டாக்குனவர், மனுஷனை உண்டாக்குனவர், எப்ப கனி கொடுக்கணும், எப்ப எதை செய்யணும் அவருக்கு தெரியுங்க. அதுல காலம் இல்லாதபடினாலே அந்த அத்தி மரத்துக்கு போனார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பசி ஒரு பக்கம், கூட வரவனுக்கு சந்தேகத்தோட வந்து நிற்கிறான். அல்லேலூயா. விசுவாசமே இல்லை கூட வரவனுக்கு. எப்போ விசுவாசம் வந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவியானவன் மேல ஊற்றப்படும் போது தான். அல்லேலூயா. அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அது வரைக்கும் ஏசப்பா பார்த்துப்பாரு, ஏசப்பா பார்த்துப்பாரு, ஏசப்பா பார்த்துப்பாரு. ஆண்டவர் பார்த்தாரு, நானே சீக்கிரம் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்க போற மனுஷன் கையில் இவனை இப்படியே விட்டு போனான்னா இவன் அப்பத்தை தேடி எங்கே போயிடுவான்? அல்லேலூயா. 3 நாள் ஆண்டவர் எங்கே போயிட்டாரு? அடக்கம் பூமி பாதாளத்துக்கு போயிட்டாரு. எங்கே போயிட்டான் நம்மால்? எங்கே போயிட்டான் நம்மால்?
வலையை எடுத்துட்டு போய் கடலுக்கு போயிட்டான். அல்லேலூயா. 3 நாள்ல இந்த கதி ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இங்கே இட்டுன்னு போறேன் அங்கே இட்டுன்னு போறேன், ஆனால் உள்ள சந்தேகத்தோட வந்துன்னு இருக்கிறானு. அல்லேலூயா. ஒரு நீதி மேல பசி தாக்கும். அப்ப இந்த பசி ஆத்ம பாரம் எப்படி உருவானுமா? உனக்குள்ள ஒரு பலவீனத்தின் மத்தியில தான் அந்த ஆத்ம பாரம் உண்டாகும். நீ மருத்துவமனையில் போய் சந்திக்கும் போது கை காலில் பலவீனப்பட்டு குற்றுயிரா இருக்கணும் பார்த்தா உனக்கு பாரம் வரும். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு பாரமே வராது. அல்லேலூயா. அப்போ நீ நெருக்கமான சூழ்நிலையில இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கும் போது தான் தேவராஜ்யத்தை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லாமே உனக்கு சொகுசா, எல்லா டேபிளில் வகை வகையாக குத்தா சோத்திரம் சோத்திரம், இன்னைக்கு காத்தீங்களே சோத்திரம், மதியானம் காத்தீங்களே சோத்திரம், நைட்டு காத்தீங்களே சோத்திரம், இப்படியே சோத்திரப்பட்டு போயிடுவேன். ஆனால் ஆத்மா பாரம் வரணும்னா உன் சரீரத்துக்குள்ள ஒரு இளைப்பாறுதல், ஒரு பசி. அல்லேலூயா. இயேசுக்கு இப்போ நிச்சயமாய் இவன் சீசலுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு நீதியின் மேல நீதியை குறித்து சொல்லணும், விசுவாசம் வரணும். இப்போ கொண்டு போயிட்டாரு. இலைகள் மாத்திரம் இருக்குது, என்ன இல்லை கனிகள். அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது வழி சீசர்கள் அதை கண்டு இல்ல 14 வசனம் மார்க் 11:14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவர் சீசர்கள் கேட்டார்கள். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு? சீசர்கள். நம்ம ஆண்டவர் பயங்கரமானவருங்க. யார்கிட்ட பேசினார்? கடல்ல போகும்போது யார்கிட்ட பேசினாரு? கடல்ல போகும்போது யார்கிட்ட பேசினாரு? காற்றுக்கிட்ட பேசினாரு. அல்லேலூயா. பிசாசு பிடிச்சிருக்க பிசாசு கிட்ட பேசினாரு. இப்ப யார்கிட்ட பேசுறாரு? சீசர்கள் கிட்ட. இப்ப யாரு சீசர் கிட்ட பேசுறாரு? மரத்துக்கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. மரம் ரிட்டர்ன் பேசா? இல்ல. பேசா? மரத்துக்கு உயிர் இருக்குது, ஆனா பேச தெரியாது. ஆனா ஆண்டவர் பேச வச்சு காதை கேட்க வச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மரத்தை அதன் கனிகளால் அறிவாய். ஆனா ஆண்டவர் மரத்துக்கிட்டே பேசினார். என்ன பேசினாரு? இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் ஆண்டவர் பேசுறார். மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி உன்னிடத்தில் ஒரு காலம் ஒருவனும் புசிப்ப இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பேசுகிற ஆண்டவர் பாருங்க. விசுவாசம் வந்துச்சுன்னா செவுத்து கிட்ட நீ பேசினா, எசேக்கியா ராஜா செவுத்து பக்கம் திருப்பி பேசுறான், கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். எசேக்கியா ஆமென் தீர்க்கதரிசியை எலும்பு கூடுகள்ல கொண்டு போகும்போது எலும்புகள் மத்தியில நீ ஒன்னு சேரு. ஆமென். நரம்புகள் சதைகள் ஒன்றாய் சேர்ந்தது, ஒரு சேனையாய் எழும்பியது. ஆண்டவர் உனக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் வரங்கள் கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மரத்துக்கிட்ட பேசினாரு. ஒரு காலம் மரண தப்பு செஞ்சுதா? அது தப்பு செய்யலங்க, அது காலத்தில் அது கனி கொடுக்கும். ஆனாலும் என் ஆண்டவர் சொல்றாரு, நான் பட்டு போனோம், நான் பட்டு போயிடுறேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஆத்துமா இல்லைங்க, எனக்கு கொடுத்த காலத்துக்கு அவருக்காக நான் கனி கொடுத்தேன். மற்றவனுக்கு நான் சீர்பறந்து போடி நான் வாழ்றேன், என் ஆண்டவருக்கு நான் மகிமையா வாழ்றேன்னு அந்த மரம் செத்து போச்சு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற ஒரு காலம் ஒருவனும் இடறி விடுவதில்லை. மரத்துக்கிட்ட பேசுறாரு. மனுஷங்கிட்ட பேசி பேசி செவடனா தான் இருக்கிறான். வார்த்தை கேட்டு போனா அடுத்த வாரம் என்ன செய்தி, என்ன குறிப்பேத்தார், ஒன்னும் ஏறல. அல்லேலூயா. அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவன். உன் வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை மரத்துக்குள்ள போச்சு. இப்ப எப்ப காலையில என்ன பண்றாரு ஆண்டவர்? காலையில பசியோடு கூட போயிட்டு என்ன பண்றாரு? பட்டு போட சொல்றாரு. நீங்கள் அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர் வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போச்சு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. வார்த்தை, உனக்குள்ள இருக்கிற வார்த்தை வேர்களை பற்று போய். அல்லேலூயா. இதை சீஷர்கள் பார்த்து என்ன செஞ்சாங்க? வாசிங்கள் மத்தேயு 21:20 வாசிங்க. மத்தேயு 21:20. அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இந்த சீஷர்கள் கண்டு எவ்வளவு சீக்கிரம் பா, எவ்வளவு சீக்கிரம் பட்டு போயிடுச்சுப்பா, ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்படியே ஆகும்.
அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிற அவைகளை பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. தன் சீசர்களுக்குள்ள நிலை நிற்கிற போஜனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற ஜனங்களும் அவரோடு கூட இருக்கிற சீசர்களும் அழிந்து போகிற போஜனத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவளா இருக்கிறாங்க. அன்பான வந்திருக்கிற சபையாரே, ஜனங்களை இன்னைக்கு ஆண்டவனோட பேசி கொண்டு இருக்கிறார். நீ அழிந்து போகிற உலக பிரகாரமான போஜனம் உனக்கு தேவை. ஆனால் நிலை நிற்கிற நித்திய ஜீவனை வரைக்கும் கொண்டு போகிற, சத்தியத்தில் நிற்கிற, பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகிற இந்த சத்தியத்தில் அழியாத போஜனமாகிய வார்த்தையை நீ விசுவாசிப்பாயனால் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 4:36 சொல்லுகிறது. யோவான் 4:36, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்வான். கர்த்தர் 100% அந்த பூமியில உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காரணம், அறுக்கிறவர்களும் விதைக்கிறவர்களும் பலனை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. உனக்குள்ள நிலை நிற்கிற போஜனம் உனக்குள்ள இருக்கணும். நீ விதைக்கிற ஆளா மாறணும். நீ ஒரு விவசாயி, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு விவசாயி. உனக்குள்ள வசனம் என்கிற விதை இருக்கிறது. அந்த விதை உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும், உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை நிலை நிற்க செய்யும். நீ செய்கிற காரியங்களை வாய்க்க செய்யும். நீ எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். கர்த்தர் போத்திபாரின் வீட்டுக்குள்ளே அவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஏன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. மூணாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மெய்யான போஜனம். யோவான் 6:55 வாசிங்க. யோவான் 6 நான் முடிச்சிடுறேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. அல்லேலூயா. சில பேருக்கு முடிச்சிடணும்னு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. முடிச்சிடணும் அவ்வளோ மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு இங்கே சொன்னார், என் மாம்சம் மெய்யான போஜனம். ஆமென். என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம இங்க வச்சிருக்கிற பார்த்தீங்க அந்த சரீரம் அப்பமும் இந்த திராட்சை ரசம் மெய்யானது. அல்லேலூயா. இதை புசிக்கிறவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. இது நீ வெறும் அப்பமா மாத்தினா, வெறும் திராட்சரமா பார்த்தினா இது உனக்கு பலனை உண்டாக்காது. இது மெய்யானது, இது சத்தியம். ஆமென். அல்லேலூயா. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. கவனிங்க, இங்க பேதுரு பிரசங்கிக்கிறார். நம்முடைய கோத்திர தலைவனாகிய தாவீது அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த சரீரம், இந்த ஜீவாப்பம், இந்த மெய்யான அப்பம், வாசியுங்கள் 31ஆம் வசனம் 31. அவன் கிறிஸ்துவுடைய ஆத்துமா விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். கவனிங்க, அவன் தீர்க்கதரிசியாய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து. அல்லேலூயா. இப்போ தாவீதுடைய கல்லறையில போயினா தாவீதுடைய சரீரம் இருக்கும். ஆனா இயேசுவின் கல்லறையில பார்த்தீங்கன்னா இயேசுவின் சரீரம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அது எப்படி இருக்குது? மெய்யான போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அது அழிவை காண்பதில்லை. அல்லேலூயா. ஒருவனும் அதை அழித்து போட முடியாது. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. அல்லேலூயா. யோவான் 6:63 சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமே ஒன்றுத்துக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மெய்யான போஜனம் என்ன இருக்குதா?
ஆமென். ஆவியா இருக்குது. அதை எடுத்து போடு. அவர்கள் சேவர்கள் எடுத்து போன நினைச்சாங்க, ஒருத்தனை எடுத்து போக முடியாது. அல்லேலூயா. இது பாதாளத்தில் விட முடியாதுங்க. எத்தனையோ பிதாக்குடைய சரீரங்கள் இருக்கிறது, ஆனால் இயேசுவின் சரீரம் காலியா இருக்கிறது. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அவரை ஒருவனும் கட்டி வைக்க முடியாது, ஒருவன் அவரை ஆணியில வச்சு அடக்கி வைக்க முடியாது. அல்லேலூயா. கிறிஸ்து ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. நீங்கள் பாசிங்கள் மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனத்தில், மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. இங்கு தேவதூதன் சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கல்லறை திருநாள் வருது. எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. இயேசு எங்க இல்ல? இயேசு எங்க இல்ல? கல்லறையில இல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன போய் கல்லறையில் போய் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. கல்லறை தோட்டம் என்ற பாரம்பரியத்தை நிறைய பேர் வழிபட்டுக்கிறாங்க பெந்தேகோஸ்தே ஜனங்க. அல்லேலூயா. இயேசு கல்லறையில இல்லைங்க. இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சரீரம் மெய்யான போஜனம். இந்த இயேசு இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ எருசலேமுக்கு போறாங்க, 1 லட்சம் செலவு பண்ணி போ, சந்தோஷப்படுற போ. ஆனா எருசலேம்ல போய் தான் இயேசுவை பார்க்கணும் இல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்து இருக்கிறது. அல்லேலூயா. அங்க போய் யோர்தான் நதியில் இருக்கிற மண்ணு எடுத்துன்னு வா, சந்தோஷம். அந்த பாரம்பரியத்தை சொல்லாது. அல்லேலூயா. இயேசு அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு. உன்னால செலவு பண்ண முடியலன்னா போக முடியல, துக்கப்பட வேணாம். ஆண்டவர் உனக்கு ஆவியாய் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தூதர் சொன்னாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர் தந்தார். அவர் கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னாடி போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை சுவையாக்குறார். உங்களுடைய காரியங்கள் அவர் அறிந்திருக்கிறார். இந்த மெய்யான போஜனத்தை நீ உட்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, இந்த போஜனம் என்ன செய்கிறது? உன் காரியங்கள்லாம் அவர் செய்து முடித்து கொண்டிருக்கிறார். உன் தேவைகள், உன் எதிர்பார்ப்பு, இந்த மாசம் உன் காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த போஜனம் உனக்குள்ளே ஜீவனாய் ஆவியா இருக்கும்னா, நீ யாரை சந்திக்கிறாயோ அந்த வார்த்தை போஜனம் அவளோடு இடைப்படும். அல்லேலூயா. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. நீங்க அவர் கலிலேயாவுக்கு போகிறார்கள். இப்போ இவங்க ஜனங்க என்ன பண்றாங்க? அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த மெய்யான போஜனம் என்ன பண்ணுது? அல்லேலூயா. அவர் கண்களுக்கு முன்பாக அப்படியே உயர ஏறிக்கொண்டே போகிறது. அல்லேலூயா. 10 வசனம் வாசிங்க. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் எழுந்து மேலே போனார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஒருத்தரும் போல. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது எழுந்திருந்தார்கள். இன்னைக்கு மரிக்கிறவர்கள் மரணத்தில் நித்திரையில் இருக்கிறார்கள். இயேசு வரும்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒவ்வொருவரையும் எழுப்புவார். அல்லேலூயா. போதும், நீ தூங்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டு தூங்குறது போதும், எழுந்து. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நீங்க நிறைய பேர் கதை விடுறது, அங்க இருப்பாரு இங்க இருப்பாரு. யார்? இயேசு பரலோகத்தில் இருப்பார், வேற யார் அங்க போல பரலோகத்துக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள் பரதேசிக்குள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது மரித்தவர்கள் நித்திரைக்குள்ள இருக்கிறார்கள். ஆனால் இயேசு வரும்போது அல்லேலூயா எல்லாரையும் எழுப்ப போகிறார். எழுந்துரு, எழுந்துரு.
உயிரோடு இருக்கிறவர்களும் அவரோடு கூட எழும்புவார்கள். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு தான் நாம் பானம் பண்ணுகிறோம். இந்த நம்பிக்கையோடு தான் நாம் புசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்குள்ள ஆவியாயும் ஜீவனாய் என் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம். சில பேர் பந்தியில் வரும்போது ஆண்டவரே இன்னும் அப்படியே அழுதுன்னு இருக்குது. அல்லேலூயா. இல்லை, நீ செயல்பட வேண்டும். தேவ சமூகம், தேவ போஜனம் உனக்குள்ள இருக்கிறது. உனக்குள்ள ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சீஷர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கபடம் இல்லாம மகிழ்ச்சியா இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஊழியத்துக்கு எல்லாம் ஓடி வரணும். அல்லேலூயா. ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடாது. இவ்வளோ சொல்லின்னு இருக்கிற அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ஸ் ஊழியத்தில் பார் வந்தவங்களே தான் வந்துன்னு இருக்குது. இன்னைக்கு வரணும். உனக்குள்ள மெய்யான போஜனம் இருக்குதுன்னா சாயந்தரம் எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? 3:30 மணிக்கு வரணும். அல்லேலூயா. இந்த மெய்யான போஜனத்தை நீ மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். சீஷர்கள் அறிவிக்கும்படி கலிலேயாவுக்கு போனார்கள். கலிலேயாவில் இந்த மெய்யான போஜனம் அவருடைய பார்வைக்கு முன்பாக உயர உயர எடுத்துக்கொண்டே போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படி போனாரோ மீண்டும் அப்படியே வரப்போகிறார். நீ முகமுகமாய் அவரை காண்பாய். அல்லேலூயா. நீங்களே நான் ஆராதிக்கிற தேவன் ஆவியாய் இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு போஜனம் இருக்கிறது. அழிந்து போகிற போஜனம் இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற ஒரு போஜனம். இந்த போஜனத்துக்காக நீங்கள் கிரியை செய்வீர்கள். ஒரு முத்திரிக்கப்பட்டு இருக்கிற ஆவியானவரும் கூட இருப்பார். இன்னைக்கு அழிந்து போகிற போஜனத்தை பிரயாசப்படுது உண்மைதான். ஆனால் உன்னை நிலை நிறுத்துகிற, நீ நிர்மூலமாகாதபடிக்கு இருக்கிற, உன்னை விடாதபடி தாங்கி பிடிக்கிற இந்த நித்திய நிலை நிற்கிற போஜனத்தை நீ விசுவாசிப்பாயினால் நிச்சயம் கர்த்தர் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருப்பார். எல்லாம் கண்களை மூடி இந்த திருப்பந்தியை பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் அதற்காக ஆயத்தமாக இருங்கள். ரகசிய பாவம், இன்னும் சில பாவங்கள் விட முடியாத காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் இந்த பந்தியிலே எடுக்காமல் இருக்கிறது நலம். ஒருவேளை இன்றைக்கு நான் ஆண்டவரோட ஒப்புரவாகிறேன், நான் என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன்னு சொல்லுவேன்னா நீங்கள் இந்த முழங்கால் படிட்டு பாவங்களை அறிக்கையிடு மனம் கசந்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கிறவர்கள் பயபக்தியோடு, எந்த மூக்குத்தியோ எந்த மெட்டியோ உலக பிரகாரமான அலங்கரிப்போடு நீங்கள் இந்த பந்தியில் பங்கு கொள்ளாமல் இருப்பது நல்லது. நீங்கள் அவருடைய சரீரம், அவருடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பரிசுத்தமாக தேவ சந்நிதியில் பயத்தோடு பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் நாங்கள் திருப்தியோடு முடிந்துடக்கூடாதுப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் திருப்தி அடையணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் திருப்தி அடையணும்ப்பா. சத்தியத்தின் பிள்ளைகள் நடக்கிறார் என்கிறது ஒரு திருப்தி உண்டாகட்டும். ஷபாலா துராபா கரபாலா. உலக பிரகாரமாக எங்க பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறது அல்ல. ஓ, எங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறார்கள். ஆண்டவருக்குள்ள பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த போஜனங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, அந்த போஜனங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன். தேவ பலன் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், என் சபை பெற்றுக்கொள்ளட்டும். உலகத்தின் பலன் அல்ல. ஓ, அன்றைக்கு எலியா 40 நாள் இரவும் பகலும் நடந்து போனான். தேவ பலன். இந்த தேவ பலன் உன்னை நடத்தும், உன்னை நிறுத்தும். ஷபாலா துராபா கரபாலா துராபா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ பலத்தினால் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.